சேனல் 5 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஃபுட்டுக்கே ஃபேமஸான ஒரு இடமான சென்னை சவுகார்பேட்டில் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல அதிகமாக வடநாட்டவர்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹோலி செலிப்ரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். எல்லாருக்கி ஹோலிக்கு ரொம்ப ரொம்ப சுபகாமனாய் நன்றி. அதே நம்ம கம்யூனிட்டி கூட 2 நாள் ஹோலி, 2வது ரங்கோத்சவ், கலர் போடுவோம், நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம், எல்லாரும் டான்ஸ் ஆடுவோம். அந்த மாதிரி ஒரு ஹோலில எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபுல்லா. ஹாப்பி ஹோலி, எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி, எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. ஹோலி பண்டிகை இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹோலி பண்டிகை கொண்டாடுவதன் நோக்கம் என்னவென்றால், அன்பையும் சகோதரத்துவத்தையும் மக்களிடையே மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொள்வதற்காக இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. வட இந்தியாவில் குறிப்பாக டெல்லி, மும்பை, கொல்கத்தா, குஜராத், ராஜஸ்தான், பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட பெரிய நகரங்களில் இந்த ஹோலி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது தமிழகத்தில் குறிப்பாக வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பண்டிகையை ஹோலி அல்லது அரங்க பஞ்சம் என்று வட நாட்டினரால் அழைக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதத்தில் பௌர்ணமி நாளில் இருந்து 5 நாட்கள் கழித்து வரக்கூடிய பஞ்சமி திதியான அரங்க பஞ்சமியுடன் இணைந்து இந்த பண்டிகை முடிவடைகிறது. பண்டிகையின் போது ஒருவருக்கொருவர் பல வண்ண பொடிகளை தூவியும் வண்ணம் கலந்த நீரை பீச்சி அடித்தும் விளையாடுவார்கள். குறிப்பாக சென்னை சவுகார்பேட்டை பகுதிகளில் வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியாகும். இங்கு அனைவரும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளை தூவி அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். சிலர் வண்ணம் கலந்த நீரை அடித்து தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். பண்டிகை உருவானதற்கு மற்றொரு கதையும் சொல்லப்படுகின்றது. பார்வதி தேவி சிவபெருமானை மணப்பதற்கு உதவும் பொருட்டு சிவபெருமானின் மீது வண்ண பூக்களான மன்மத அம்பை செலுத்தி அவரது தவத்தை கலைத்தார். சினம் கொண்ட சிவபெருமான் நெற்றிக்கண் மூலம் மன்மதனை எரித்து சாம்பலாக்கிவிட்டார். காமனின் மனைவி ரதி வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் அவரை உயிர்ப்பித்தார். ஆனால் உணர்வு வழி மட்டுமே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, உடல் வழி காமத்தை வெளிப்படுத்த முடியாத அரு உருவத்தை அவருக்கு உருவாக்கினார். இந்த நிகழ்வினை நினைவு கூறும் வகையிலேயே ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. எவ்வளவு வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 35 வருஷமா. 35 வருஷம். அப்போ 35 வருஷம் ஹோலி செலிப்ரேஷன் பார்த்துருக்கீங்க. எல்லா வருஷத்தோட இந்த வருஷம் ஏதாவது சிறப்பாக நடக்குதா? எல்லா வருஷத்துலும் நல்லா தான் இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னா தெரியல. இன்னும் அது ஒரு மத்தியில் ஆளுங்கட்சியுடைய அவங்களுடைய சப்போர்ட்டாக இந்த வாட்டி ரொம்ப, அதுவும் தமிழ்நாடுடைய முதலமைச்சரும் நல்லா பாராட்டு பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் இல்லை, பப்ளிக் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்காங்க. போன வியாபாரம் போனாடி இந்த வாட்டி 20% ஜாஸ்தி தான் இருக்குது. போனாடியோட இந்த வாட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஓகே சார். நீங்கள் செலிப்ரேட் பண்ணலையா ஹோலி செலிப்ரேஷன்? அதான் பண்ண பிடிச்சலாம் வச்சுக்கிறேன். ஓகே ஓகே சார், தேங்க் யூ. வியாபாரி தான் நல்லா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இந்த
இந்த வியாபாரம் நல்லா எல்லாம் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஓகே சார். அரசாங்கம் நல்லா கோஆப்ரேட் பண்ணுது. இதற்கு மகாபாரத தொடர்பு கதையும் உண்டு. கருமை நிற கண்ணா என்று அழைக்கப்படும் கிருஷ்ண பகவான் ராதையை காதலித்து வந்தபோது தன் கருமையாக இருப்பதாகவும் ராதை நல்ல சிகப்பு நிறத்துடன் இருப்பதாகவும் தன் தாயிடம் வருத்தப்பட்டாராம். இதனால் கிருஷ்ணரின் தாய் ராதையை அழைத்து அவர் மீது வண்ணப் பொடிகளை பூசி என்று சொன்னாராம். ராதையும் கிருஷ்ணர் மீது பல வண்ணத்தால் ஆன சிகப்பு பொடியை கிருஷ்ணர் மீது தூவினாராம். இதனால்தான் கண்ணா பிறந்த மதுராவில் இந்த பண்டிகை மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்து மதத்தில் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம் முன்னோர்கள் இது போன்ற பல விழாக்களை தோற்றுவித்து கொண்டாடி வருகின்றனர். இன்றைய தினம் நல்ல உணவுகள், நல்ல பதார்த்தங்களை அனைவரும் செய்து பங்கிட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். ஓகே, உங்க எல்லாரும் பேர் சொல்லுங்க. தர்ஷன், விஷ்ணு, பிராலின் மெக்கன், கிஷோர், தேஜேஷ், தர்ஷித், மித்ரன். ஓகே, யாருக்கும் இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? இல்ல. லீவா? ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஹோலி செலிப்ரேஷன் உங்க எல்லாரும்? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையா? இல்ல. நான் வெளில விட மாட்டேங்க. விடுவாங்க. ஆனா நாங்க தான் அடிச்சு வருவோம். நேத்து கூட விளையாடினோம். கலர் கூட தர மாட்டறாங்க. கலர் வாங்குறது காசு கூட தர மாட்டறாங்க. திடீர்னு காசு எடுக்க வேண்டியது இருக்குது. எங்க வீட்ல தட்டாங்க கலர்லாம். எங்க தான் தடவே மாட்டறாங்க. நாங்க ஆளாள் வீட்ல போய் பக்கெட்ல தண்ணி போட்டு எடுத்துப்போம். ஆனா ஊத்திட்டு போறாங்க. தண்ணி பிடிச்சு எங்க வீடு பக்கெட். எங்க வீடு. நாங்க நல்லா குளிக்கிறோம். பை பை.